எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தின் 2வது வசனத்திலே வாசிக்கிறோம். இயேசு தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். இயேசு நம்மை அவருடைய இருதயத்தில் வைத்திருந்தபடியினால் அல்லது நேசித்தபடியினால் அவர் நம்மை தேடி வந்தார். நம்மை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நமது பின்னாடியே அலைந்தார். அது மாத்திரமல்ல, நம்மை சொந்தமாக்கி கொள்வதற்காக நம்மளுடைய வாரிசாக, வம்சமாக, பிள்ளையாக மாற்ற வேண்டும் என்பதற்காக அவமானங்களையும் நிந்தைகளையும் பாடுகளையும் பரிகாசங்களையும் அவமரியாதைகளையும் அவர் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். ஏனென்றால் அவருடைய இருதயத்தில் நாம் எப்படியாவது மீட்கப்பட வேண்டும், நாம் எப்படியாவது பரலோகம் வர வேண்டும், நாம் எப்படியாகிலும் தேவனுடைய ராஜ்யத்திலே நித்திய காலமாய் அவரோடு கூட வாழ வேண்டும் என்று எண்ணினபடினாலே அவரை குறித்து பொய்யான குற்றச்சாட்டுக்கள் வந்தபோதும் அவர் பதில் சொல்லாமல் இருந்தார். வையப்படும் போது அவர் ஏற்றுக்கொண்டார், பயமுறுத்தப்படும் போது ஏற்றுக்கொண்டார். வாய் தரவாத ஆடை போல இருந்தால், என்ன அடிக்கிறையோ நீங்கள் அடிச்சுக்கோங்க, எனக்கு இவர்கள் வேணும், என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, நான் எப்படியாகணும் இவர்களை சம்பாதிக்கணும், இவர்களை சொந்தமாக்கணும், இவர்களை மீட்டெடுக்கணும், இவர்களை அடையணும், இவர்களோடு கூட நான் நித்திய காலமாய் வாழணும் என்ற பெரிய அன்பு வெறியில் நம்மை எல்லாம் இயேசு மீட்டு இருக்கிறார்.